நீங்கள் எனி ஷேப் பண்ணிக்கலாம். ஆனால் ஈஸியஸ்ட் ஷேப் நான் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா, இப்படி உள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு பிஞ்ச், உள்ளே ஃபோல்ட் பிஞ்ச், இப்படி அழுத்தி இப்படி பிஞ்ச், இப்படி அழுத்தி இப்படி பிஞ்ச். ஆஹா, அழகாக வந்துருச்சு. உங்களுக்கு இன்னொரு ஷேப் வேணால் பண்ணி காட்டுறேன். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் சௌபி எப்போவுமே சண்டே சமையல் அப்போ தான் இந்த கிச்சன் ஸ்பேஸ்லேருந்து vlog போடுவோம். இப்போ என்ன சாட்டர்டே வந்துட்டீங்க? நம்ம சண்டே நிறைய நான்வெஜ் ஷேர் பண்ணுறோமா, அது கீழே வந்து நான்வெஜ் ரெசிபி பார்க்கலாம் சூப்பராக இருக்குது, ஆனால் நான் வெஜிடேரியன், உங்கள் ரெசிபி நீங்கள் வெஜ்லேயும் ஷேர் பண்ணிங்கன்னா நானும் ட்ரை பண்ணுவலன்னு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லிகிட்டே இருந்தாங்க. நம்ம வந்து சண்டே சமையலில் சிக்கன் மோமோ ரெசிபி ஷேர் பண்ணும்போது வெஜ் மோமோ எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இன்னைக்கு ஸ்ட்ரீட் ஸ்டைலில் வெஜ் மோமோ, அது கூடவே சட்னி தான் நம்ம செய்ய போகிறோம். வெஜ் மோமோ செய்கிறது ரொம்ப ஈஸி. முதல்லலாம் நான் ஆரம்ப காலத்தில் ஒரு 10 வருஷமாக நான் ரெசிபி செய்கிறேன் இந்த வெஜ் மோமோஸ். ஏன்னா என் தம்பிக்கு வெஜ் மோமோ ரொம்ப பிடிக்கும். சிக்கன் மோமோ வந்து கௌதமுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் நான் மோஸ்ட்டாக செஞ்சது பார்த்திங்கன்னா வெஜ் மோமோ தான். ஆனால் ஆரம்ப காலத்துலலாம் வந்து நான் ரொம்ப பொடியாக கத்தியில் சாப் பண்ணி கஷ்டப்பட்டு செஞ்சிட்டு இருந்தேன். நம்ம ஒரு விஷயத்தை திருப்பி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அதில் லூப் ஹோல்ஸ்லாம் கண்டுபிடிச்சி அதை ஈஸி மெத்தடில் எப்படி செய்யறதுன்னு கண்டுபிடிப்போம்ல. அப்படி நானே இன்னைக்கு காட்ட போகிற மெத்தட் அண்ட் அந்த ரெசிபியை அவங்க கூட இம்ப்ரூவைஸ் பண்ணி இதுதான் பெஸ்ட் ரெசிபின்னு கற்றுக்கிட்டது. ஸோ அதை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான். இதுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா கோஸ், கேரட், இது 2 தான் நம்ம வெஜிடபிளில் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் வேணும்னா பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் பன்னீர் சேர்க்க போகிறதில்ல. அப்புறம் வெங்காயம், இது 3த்தையும் எடுத்து வச்சுட்டு கூடவே கொஞ்சம் பச்சை மிளகா, ஸ்ப்ரிங் ஆனியன், இஞ்சி, இதுதான் நம்மளோட ஃபில்லிங்ஸ்க்கு. இது வந்து தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகா சட்னிக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருவேன். அது சூடு மிதமான சூடில் இருக்கும் போது தக்காளி இருக்கார்ல, இவரை வந்து இந்த தண்ணியில் உள்ளே போட்டுரும். இந்த சட்னி இஷ்டத்துக்கு சாப்பிடுவாங்க. அதனால் நான் வந்து எப்போவுமே சட்னியை மட்டும் நிறைய செய்வேன். நீங்கள் இதை ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சட்னி இது ஒன்றும் ஸ்ட்ரீட் ஸ்டைல் சட்னி நீங்களே அப்படியே கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்குமா? கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு டேஸ்ட் பிடிக்கிறவங்க நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. நான் 6லேருந்து 7 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். கூடவே வந்து காஞ்ச மிளகா, நான் எப்போவுமே ஒரு 5 காஞ்ச மிளகா சேர்த்துப்பேன். நான் அரைக்கும் போது 1 எடுத்துருவேன். ஏன்னா காரத்தை பொறுத்து சில காஞ்ச மிளகா வந்து 6-7 போட்டாலும் அந்தளவுக்கு காரம் இருக்காது. நான் வந்து 4 மிளகா போட்டு அரைச்சி டேஸ்ட் பார்ப்பேன். காரம் இல்லைன்னா அந்த 1 போடுவேன், இல்லைன்னா அந்த 1 எடுத்துருவேன். ஸோ இவங்க எல்லாரும் லைட்டாக அப்படியே இந்த சுடு தண்ணியில் குக் ஆகிட்டே இருக்கட்டும். மீன்வேல் நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்லாம் பொடியாக சாப் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்லாம் நீங்கள் கையில் அரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். நீங்கள் சாப்பர் வச்சுருந்தீங்கன்னா சாப்பரில் போட்டு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. என்கிட்ட சாப்பர் இல்லைன்னா மிக்சிலேயே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி மிக்சியில் நீங்கள் பெரிய பைட்டாக போட்டு 2 பல்ஸ் பண்ணி முதல்ல எடுத்துப்போம். இந்த அளவுக்கு பொடியாக நம்ம வந்து போட்டு எடுத்துக்கணும் எல்லாத்தையுமே. இப்போ நெக்ஸ்ட்டு கேரட், கேரட்டையும் இப்போ பொடியாக ஆக்கி எடுத்துட்டோம். இப்போ கேரட்டும் நல்லா பொடியாக ஆயிடுச்சு. இதையும் அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் 2 மெத்தடில் வெஜ் மோமோஸ் செய்யலாம். உங்களுக்கு இது எல்லாத்தையும் அரைச்சதுக்கப்புறம் அது என்னன்னு சொல்கிறேன். இப்போ வந்து எல்லா வெஜிடபிள்ஸையும் இந்த மாதிரி பொடியாக நம்ம அரைச்சாச்சு. ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆக்கிடாதீங்க, குறைப்பாக. இதில் பச்சை மிளகா, இஞ்சி, வெங்காயம் அரைச்சிட்டேன். கேரட்டும் கேபேஜும் இங்கே அரைச்சி வச்சாச்சு. இப்போ என்னென்னா, நீங்கள் இதை வந்து நல்லா அதில் இருக்க ஈரத்தை புழிஞ்சு தனியாக எடுத்துட்டு அப்படியே பச்சையாகவே நீங்கள் மாவுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து வதக்கி தான் பண்ண போகிறோம். 2 மெத்தட். நீங்கள் ராவாகவே அந்த தண்ணியை மட்டும் புழிஞ்சிட்டு, ஏன்னா மாவில் நீங்கள் தண்ணியோட வச்சிங்கன்னா சொதன்னு ஆகிடும் ஸ்டீமில். அதனால் ஃபுல்லாக வெங்காயத்தில் இருக்க கேபேஜில் இருக்க தண்ணியை உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு துணியை வச்சு நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்டீம் பண்ணலாம். செகண்ட் மெத்தட் வந்து இந்த மாதிரி ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் லைட்டாக அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதை வந்து ஆறுனதுக்கப்புறம் ஸ்டஃப் பண்ணலாம். நம்ம செகண்ட் மெத்தட் தான் இப்போ பண்ண போகிறோம். இப்போ கடாய் நல்லா காஞ்சிடுச்சு.
அதாவது எண்ணெய் நான் வந்து கொஞ்சம் தான் சேர்த்துக்கிறேன். ஒருத்தன் இவ்வளோ எண்ணெயா அப்படின்னு அழுவான். அதனால வெஜிடபிள் ஆயில் வந்து அதுக்காக தான் அந்த ஸ்ப்ரே பாட்டிலே வாங்கி கொடுத்தேன். 4 பம்ப் பண்ணியிருக்கேன். அதாவது 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் நம்ம வச்சிருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம போட்ட தக்காளி நல்லா வெந்துச்சு, தெரியுதா? சரி. ஸோ இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த சுடு தண்ணி நமக்கு வேணும். ஏன்னா நான் இப்போ இங்கே வந்து ப்ரெப் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம மோமோஸை வந்து இதில் தான் அடுக்க போகிறோம். இந்த கேபேஜோட இலையை நான் வச்சுருக்கேன். நீங்கள் வாழை இலை வைக்கலாம், இல்லைனா வெறும் எண்ணெயை தடவிட்டு கூட வைக்கலாம். இப்போ இதை இந்த சுடு தண்ணி மேலே வச்சு நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். அது வரைக்கும் அது ஆறட்டும், நம்ம அதை ரெடி பண்ணுற வரைக்கும். இப்போ வெஜிடபிள் போட்டு வதக்கணும். அதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப்பர் வேணும். அது நான் தாங்க. தெரியும். வந்துடுறேன் டென்ஷன். இதை வந்து ஃபுல்லாக போட்டுருணுமா? கேரட்டையும் கேபேஜையும் ஃபுல்லாக போடுறேன். நீ சமையல் கற்றுக்கோடா, பேசாம நான் ஜாலியாக உட்காந்து சாப்பிடுவேன். கலக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா வேலையும் பண்ண விட்டுருவேன். வெரி டேஞ்சரஸ். இல்லை, மோமோஸ் செய்ய மட்டும் கற்றுக்கோ. அந்த ஃபோல்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுவதில்ல எனக்கு. அதெல்லாம் ஹாஸ்டலில் இருக்கும்போது சிக்கனே செஞ்சுருக்கேன். பாரு கட்டு பவரை. மக்களே, நெக்ஸ்ட் சண்டே சமையலில் கௌதம் வந்து ரசம் வித் சிக்கன் எனக்கு செஞ்சு கொடுவோம். சாதம் மட்டும் நான் வைக்கிறேன். என்னோட ஆக்ஷன் காமிச்சான்ல, எல்லாருக்கும் ஹாய் சொன்னேன். ஆக்சுவலாக மும்பை போய் படித்ததுலேருந்து நான் என்னோட ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சிக்கன் ரசம் வச்சு கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டுட்டு வாவுன்னு பாராட்டினாங்க. சிக்கனை விட ரசத்தை தான் அதிகமாக பாராட்டணும். அதை சொன்னதுலேருந்து ஒரு 10 வருஷம் இருக்குமாடா. 10 வருஷமாக நானும் எனக்கு செஞ்சு கொடுறான்னு கேட்குறேன். சார் வந்து ஆனால் அந்த புகழை தான் பாடுவாரே தவிர செஞ்சு கொடுக்க மாட்டார். நெக்ஸ்ட் சண்டே கௌதம்து. சரி, அதை விடுங்க. கமெண்ட் பண்ணுங்க மறக்காம, இல்லைன்னா எஸ்கேப் ஆயிடுவோம். இப்போ வந்து இது ஆஃப் வேல இருக்கு, இன்னும் ஈரத்தன்மை போல. இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம இது தேவையான அளவு உப்பு போட போறோம். ஓகே. அப்போ எனக்கு தனி மோமோஸ், உங்களுக்கு தனி மோமோஸா? ஏன் அதே உப்பு எனக்கும் போட போறீங்களா? ஆமா. ஏய், அவ்வளோ உப்பு போட்ட அப்புறம் எனக்கு ரோசா வந்து குடும்பத்தில் பிரச்சனை வந்துருச்சுன்னா? அப்போ நீ எத்தனை நாள் ரோசா இல்லாம இருக்கியா? இப்போதான் குடும்பம் நல்லபடியா போகும். திடீர்னு எனக்கு ரோசா வந்து கோவம் வந்து ஒன்று அடிச்சு விட்டேன்னா? மேடம், இது அத்தனையும் ஆக்டிங் மேடம், நம்பாதீங்க. எவ்வளோ உப்பு போடணும்? இப்போ நீ பண்ண கன்ஃபியூஷன்ல நான் உப்பு வந்து ஒரு அளவுக்கு எடுத்துருங்க. கம்மியா இருந்தா எனக்கு கேட்கக்கூடாது. எவ்வளோ உப்பு போடணும்? தேவையான அளவு போடுங்க. ஏன்னா கையளவு தான் நான் யூஸ் பண்றதுனால எனக்கு சொல்ல தெரியல. இது இல்லாமல் நம்ம சோயா சாஸ் ஊற்ற போகிறோம். அதனால உப்பு கொஞ்சம் எப்போவுமே கம்மியாக போடுவேன். ஏன்னா சோயா சாஸும் கொஞ்சம் உப்பாக இருக்கும். உப்பு போட்டிங்கன்னா தண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகுமா, எவாப்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து பெப்பர் பவுடர் போட போகிறோம். ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால கொஞ்சமாக பெப்பர் பவுடர். அஜினமோட்டோலாம் நீங்கள் போடுவீங்களா? போடுறதில்லை. அஜினமோட்டோ ஒரு இப்போ வந்து எல்லாரும் அது நல்லது ஹெல்த்துக்குன்றாங்க. அப்போது அது நல்லதே கிடையாதுன்னு ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. எதுக்கு நம்ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு சமைச்சு பெப்பர் தூளோடு நிறுத்தி போன விட்டாச்சு. இதில் வந்து நான் 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றுறேன். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் வினிகர். வினிகர் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா யூஸ் பண்ண வேணாம். எக்யூப்மெண்ட்லாம் இருக்குப்பா, அதை யூஸ் பண்ணணும்னு சமைக்கும் போது மைண்ட்ல வர மாட்டேங்குது. அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. நான் தான் இருக்கேன்ல, அந்த மாதிரி சொல்லலாம். அதேதான். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து குக் வித் கோமாளி போங்க போங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. நான் குக்கா போயிடுறேன், நீங்க எனக்கு கோமாளியா வந்து அங்கேயும் வந்து அதிகமான வேலையெல்லாம் என்ன பண்ண வச்சிருவேன். நீ வந்து எப்படி தெரியுமாங்க இருப்ப, புகழ் இருக்காங்கல்ல எல்லா லேடிஸ் டேபிள்லயும் போய் எனி ஹெல்ப், ஆனா அவங்களோட குக்குக்கு மட்டும் ஹெல்ப், அந்த டைப் தான் நீ வந்து உமாரியாஸ் மாதிரி என்ன போட்டு மிதிப்பேன். நான் மிதிச்சிட்டாலும் உனக்கு வலிச்சிட்டாலும், ஆனா கண்டிப்பா மிதிப்பேன். இப்ப கம்மியா போட சொல்றேன். உப்பே இனிமே உனக்கு சாப்பாடுல கிடையாது. இனிமே வீட்டுல மல்லிகை சாமான் லிஸ்ட்ல உப்பை அடிச்சிடுறேன். நான் ஆல்ரெடி கம்மி உப்பு தாண்டா சாப்பிட்றேன்.
ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இதை விட அது கிண்டணும்னா பொரியல் மாதிரி ஆகிடும். நமக்கு பொரியல் வேணும். இப்போ இதில் வந்து நீங்கள் கொத்தமல்லி தூவிக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் தூவ போகிறேன். இப்போ வந்து ஸ்ப்ரிங் ஆனியனை இந்த சூட்லேயே தூவிக்கலாம். இது வந்து குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த சூட்லேயே அது ஒரு மாதிரி சுருங்கிடும். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். ஃபில்லிங் பண்ணுறதுக்குள்ளே இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ மோமோஸ் செய்யறதுக்கு நான் வந்து மைதா மாவு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா கோதுமை மாவில் கூட செய்யலாம். மைதா மாவு நான் 1/4 கிலோ எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரீட் சைடில் மைதாவில் தானே செய்வாங்க. அதனால தான் மைதா இந்த வாட்டி மோஸ்ட்டாக நானும் கௌதமும் தனியாக இந்த மாதிரி வீடியோலாம் எடுக்காமல் சமைச்சு சாப்பிட்றோன்னா கோதுமை மாவில் தான் செய்வேன். அது டேஸ்ட் அந்த அளவுக்கு ஸ்ட்ரீட் மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப ஆர்டினரியாக இருக்கும். எக்ஸ்ட்ராடினரியாக வேணும்னா நீங்கள் மைதாவில் செஞ்சுக்கோங்க. அந்த ஒரு நாள் சீட் டேவாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அவ்வளோதான். தண்ணியை ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். ஸோ இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கப்புறமா திரட்டி நம்ம வந்து ஃபில்லிங் வைக்க போகிறோம். ஒரு பெரிய சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டு கட்டர் வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நான் எப்போவுமே குட்டி குட்டி பால்ஸாக தான் திரட்டுவேன். எனக்கு அதுதான் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு ஒரே சைஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு திரட்டினதுக்கு அப்புறமா நம்மளோட ஃபில்லிங் இருக்குல்ல, அதை உள்ளே வச்சு நீங்கள் எனி ஷேப் பண்ணிக்கலாம். ஆனால் ஈஸியஸ்ட் ஷேப் நான் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா இப்படி உள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு பிஞ்ச், உள்ளே ஃபோல்ட் பிஞ்ச், இப்படி அழுத்தி இப்படி பிஞ்ச், இப்படி அழுத்தி இப்படி பிஞ்ச். ஆஹா, அழகா வந்துருச்சு. ஈஸியஸ்ட் ஃபோல்டிங்கில் இதுவும் ஒன்று. பார்க்கவும் கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் எல்லா மோமோஸையும் மோஸ்ட்டாக இப்போல்லாம் இந்த மாதிரி ஷேப் தான் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னொரு ஷேப் வேணால் பண்ணி காட்டுறேன். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபில்லிங் வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு முதல்ல இங்கே பிஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்ததெல்லாம் வந்து இப்படி கேதர் பண்ணி பிஞ்ச் பண்ணணும். கேதர் பண்ணி பிஞ்ச், கொஞ்சம் உள்ளே தள்ளிக்கோங்க. ஸ்டஃபிங்ஸ் வெளில வந்தால் இப்படி கேதர் பண்ணி பிஞ்ச். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் பார்க்க. பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பழகும். இது வந்து நம்ம ஊர் கொழுக்கட்டை, இந்த சோமாஸ் மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். ஏன்னா இப்படி டெய்லி பிடிச்சிக்கலாமா, டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால நான் இந்த ஷேப் தான் எப்போவுமே பண்ணுவேன். ஸோ எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி மோமோ ஷேப் பண்ணி வச்சாச்சு. எல்லாம் ஸ்டீம் ஆகிட்டுருக்கு. 2 லேயருக்கு வச்சுருக்கேன். ஒரு லேயர் வச்சுட்டு அது மேலே திருப்பியும் கேபேஜ் லீவ்ஸ் வச்சு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் அடக்கியிருக்கேன். இது வந்து 15 to 20 மினிட்ஸ் ஆகும் ஸ்டீம் பண்ண. ஆல்ரெடி உள்ளே இருக்கிறதுலாம் குக் பண்ணதுனால நீங்கள் அந்த மாவு வேகிற டைம் கொடுத்தா போதும். நீங்கள் ராவாக வச்சிங்கன்னா தான் இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி குக் பண்ணோம்ல, தக்காளி, காஞ்ச மிளகா, பூண்டு, கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் உப்பும் சேர்த்துருக்கேன். இதை அரைச்சி எடுத்தால் நம்மளோட மோமோஸ் சட்னி ரெடி. மோமோஸ் சட்னி ரெடி. அவ்வளோதானா இந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல் சட்னி? அவ்வளோ ஈஸியா? ஆக்சுவலாக இதை வந்து பாயில் பண்ணி பண்ணுறது ஒரு விதம். இன்னொன்று வந்து பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகா எல்லாத்தையும் அதில் வதக்கி அதுக்கப்புறம் அரைக்கிறது ஒரு விதம். எங்களுக்கு வந்து இந்த பாயில் பண்ண சட்னி ரொம்ப பிடிக்கும். அதனால நான் பாயில் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தோம். திரும்பிடு சீசை.
வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க வெஜ் மோமோ ஸ்பெஷல். சோபி செஞ்ச வெஜ் மோமோஸ் நல்லா இதில் டிப் பண்ணி ஸ்வீட் ஸ்டைல் சட்னி நல்லா டிப் பண்ணிட்டு நல்லா ஊதிட்டு சாப்பிடவா? அப்படிங்க. எல்லாமே பக்காவாக இருக்குது. அப்படியே ஒரு கடையில் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் அப்படியே இருக்கு. நல்லா இதை வந்து நீங்கள் நல்லா ஹாட்டாக சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காயை மட்டும் விட்டுறாதீங்க, சூடாக இருக்குனாலும் ஊதி ஊதி சாப்பிட்ருங்க, செம்மையாக இருக்கும். செம்மையாக பண்ணியிருக்கா சோபி. ஸோ என்னோட வேர்டிக்டை சொல்லிட்டேன். இப்போ சோபி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். நான் இதை எங்கள் வீட்டில் செய்கிறேன்னா தட்டு டக்கு டக்குன்னு ஏன் கம்மியாக செஞ்சேன்னு கேட்பாங்க. சூப்பராக இருக்குது. ஒரு ரோட்டு கடையில் போய் ஒரு மோமோஸ் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃப்ளேவர்ஸ் வருமோ அது எல்லாமே இதில் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குறிப்பாக வெஜ் மோமோஸ் ரெசிபி ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டவங்களுக்காக இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்ணுறேன். இப்போ வெதர் வேறு அப்படியே இருட்டிட்டு மழை வர மாதிரி இருக்குது. நாங்கள் 2 பேரும் இதை என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதையும் வர வாரங்களில் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இது மாதிரி சூப்பர் டூப்பர் விலாக்ஸோட உங்களை சீக்கிரமாக பார்க்குறோம். டாடா பாய், see you.